வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி, சென்செக்ஸ் 2மே லைட்டா டவுன் ஆயிருக்குது. இதுல மெஜாரிட்டியா அத இழுத்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் மைனிங் அதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம், வெள்ளி, அப்புறம் காப்பர் இது எல்லாமே மேஜரா டவுனு. நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன், சில்வருக்கும் கோல்டுக்குமான ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால வந்து சில்வர் வந்து செல்லிங் பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அத பார்க்காதவங்க போய் பாருங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாம சுவிட்சர்லாந்த பத்தியான வீடியோவும் அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஏத்தி சீட்டு கட்டு எடுக்கிற மாரி அடுக்கி அடுக்கி இப்ப மொத்தமா கலச்சு விட்டாங்க. இன்னைக்கு மட்டுமே சில்வர் 20% டவுனு, கோல்டு 10% மேல டவுன். நேத்து எவ்வளோ ஏறுச்சோ அதே அளவுக்கு இன்னைக்கு கோல்டு, சில்வரும் இறங்கிருச்சு. இந்த ஒரு வாரம் குடுத்த கெயின ஒரே நாள்ல காலி பண்ணிட்டானுங்க. இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து 10 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான ஒப்பந்தத்த வந்து ஜெர்மனி கூட சைன் பண்ணியிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்மெரினுக்காக. இதனால பெனிஃபிட் அடைய போறது பார்த்தீங்கன்னா, மசகண்டாக்கு. மசகண்டாக்கு மட்டும் இல்ல, மத்த டிஃபென்ஸ் சம்மந்தமான அனைத்து ஸ்டாக்குமே வாட்ச் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் வேற வருது. பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா டிஃபென்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. வருஷத்துக்கு வருஷம் வந்து பட்ஜெட் அமௌண்ட்ல டிஃபென்ஸ்க்கான மதிப்பு வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குது. முன்னாடி பட்ஜெட்லலாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 கோடி ஒதுக்குனாங்க. அதனால இப்ப கடந்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் நல்லாவே ஏறிருச்சு. இந்த பெல்லு, HAL அப்புறம் அந்த மசகண்டாக்கு, கொச்சின் ஷிப்யார்டு இதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம ட்ரம்ப் நியூஸ் இன்னைக்கு 2 நியூஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெரோம் பவுலுக்கு பதிலு அடுத்த ஆள ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கெவின் வார்ஷ். இவரு தான் இனிமே ஃபெடரலோட சேர்மனு. ஃபெடரல்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற RBI மாதிரி. RBIல இருக்கார்ல சஞ்சய் மல்கோத்ரா. இப்ப தானே ரீசென்ட்டா வந்தாரு பதவிக்கு. அந்த மாரி இவரு ஒரு ஆள வந்து நிர்ணயிச்சிருக்காரு. அடுத்ததா எனர்ஜி டிமாண்டுக்கும், சப்ளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 0க்கு வந்துருச்சு. இது எதனால பார்த்தீங்கன்னா, டிஸ்காம் வந்து ப்ராஃபிட் அடைஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2,700 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க லாஸ்ட் இயர். இது வந்து எப்படின்னா 2014, 15ல கிட்டத்தட்ட 68,000 கோடி வந்து லாஸ்ல இருந்தாங்க. இப்ப அங்கேருந்து இவ்ளோ அந்த அளவுக்கு வந்து டர்ன் அரவுண்ட் ஆயிட்டாங்க. இது எத காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் செக்டாரோட வளர்ச்சிய தான் காட்டுது. இந்த PLI ஸ்கீம்னால ஈவியோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 60%க்கு வளர்ந்திருக்குது. 2020 கம்பேர் பண்றப்ப. 2020லேருந்து 25க்குள்ள கிட்டத்தட்ட 60% வளர்ந்துருச்சு. அடுத்ததா நம்ம மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து இந்த ஏவியேஷன் செக்டர் வந்து அதிகமா குரோத் இருக்கிற மாரி சொல்லியிருக்காரு. எத வச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷன கம்பேர் பண்றப்ப, இன்னொரு 10 இயர்ஸோ, 5 இயர்ஸ்லயோ வந்து இந்த பேசஞ்சர்ஸோட குரோத் வந்து ரொம்ப மேஜரா இருக்கும். கவர்ன்மென்ட் கம்பெனிலேருந்து கவர்ன்மென்ட்டோட ஸ்டேக் வந்து 51%லேருந்து 26%ஆ குறைஞ்சிருக்கு. இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கவர்ன்மென்ட் கையில வந்து நெறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பணத்த வச்சு அவங்க குரோத்துக்காக நெறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல அவங்க கடன் அடைக்கலாம். இந்த மாரி நல்ல விஷயத்துக்குலாம் அது பயன்படும். இது ஒரு குட் நியூஸ் தான். அடுத்தது இன்னைக்கு ட்ரம்போட நியூஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கியூபாக்கு இனிமே ஆயில் சப்ளை பண்ணவங்க மேலாம் டாரிஃப் போடுவேன். அப்படிங்கிற மாரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தேங்க் யூ. நாளைக்கு பார்க்கலாம்.